தமிழ்நாட்டில் ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுத்திட வலியுறுத்தி மருந்தகங்களை மூடி மருந்தக உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆன்லைன் மருந்தக விற்பனையை மத்திய அரசு தடுத்திட வேண்டும். வலி நிவாரணி, தூக்க மாத்திரை ஆகியவற்றை வாங்கி அடிமையாகும் இளம் தலைமுறைகளை பாதுகாத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மருந்தக உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 340க்கும் மேற்பட்ட உயிர்காக்கும் மருந்தகங்கள் மூடப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் தனியார் மருத்துவமனையுடன் இயங்கும் மருந்தகங்கள் மட்டும் செயல்பட்டு வருகின்றன. திருவாரூர் நகர்ப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட மருந்து கடைகளை காலை 6 முதல் மாலை 6 மணி வரை அடைத்து போராட்டத்திற்கு மருந்தக உரிமையாளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோல நன்னிலம், குடவாசல், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உட்பட மாவட்டம் முழுவதும் சுமார் 1200க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் மூடப்பட்டுள்ளன. நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம், கீழ்வேளூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 360 மருந்தகங்கள் மூடப்பட்டுள்ளன. மருந்து சட்டங்களை மீறி ஆன்லைன் நிறுவனங்கள் செயல்படுவதாகவும் இதை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மருந்து மாத்திரைகள் கிடைக்காமல் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் 650 மொத்த மற்றும் சில்லறை மருந்து கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட மருந்து மொத்த கடைகள் அடைக்கப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது.